ஆத்மஜியவர்களே, அன்பான பக்தர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம் அனைவரும் இங்கே குருமராஜருடைய கிருபையால் பக்தங்கள் பாடுவதற்கும் இன்று மாதாஜி அவங்களுடைய ஜென்மதினம் கொண்டாடுவதற்கும் இங்கே வந்து கூடியிருக்கிறோம். மாதாஜி அப்படின்னு சொன்னாலே அம்மா. அது மட்டும் இல்லை, ஒரு அம்மா எப்பவுமே எதில் ரொம்ப நாட்டம் செலுத்துவாங்கன்னு சொன்னால் தன்னுடைய பசங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும், நல்லா வரணும், அப்படிதான் நினைப்பாங்க. அப்போ அதுக்கு வரணும்னா அதுக்கு முக்கியமாக வந்து ஆண்டவனை தெரியணும். அப்போ அந்த ஆத்மீக ஞானம் வந்து அவசியம். பல விஷயங்கள் மாதாஜி வந்து சச்சங்கத்தில் சொல்லியிருக்காங்க. சம்ஸ்காரம், அதே மாதிரி ஆத்மீக ஞானம் எவ்வளோ முக்கியம், குருமராஜனுடைய முக்கியம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் சின்ன ரெண்டு விஷயங்கள் சொல்லுவேன். ஒருத்தர் வந்து இருந்தாரு, ஒரு சிஷ்யர் இருந்தாரு. அவர் குரு கிட்ட கேட்டாரு, ஆண்டவனை பார்க்க முடியுமா? சரின்னு சொன்னாரு. அவர் சொன்னார், குரு சொன்னாரு பார்க்கலாமா, ஆனால் வந்து அந்த மலை ஏறணும் அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் நினைக்கிறார், மலை தானே ஏறணும், மலை ஏறிடலாம், சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர்றாரு. அப்போ வர டைம்ல சொல்றாரு, இங்க ஒரு 5 கல் இருக்கு, இந்த 5 கல்லை எடுத்துட்டு தூக்கிட்டு போறதுதான் நீ அந்த மலையில ஏறினா ஆண்டவனை பார்க்க முடியும். அப்போ சரி, நான் அந்த 5 கல்லை எடுத்து ஒரு பையில போட்டிருக்காங்க. 5 கல்லை எடுத்து தானே போகணும், பரவாயில்ல, கடவுளை பார்க்க முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கல்லை எடுத்து போகணும். அப்போ இப்படி இவர் ஏற 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 எனக்கு தோணுது அந்த 5 கல் வெயிட்டா இருக்கும். அப்போ குருக்கிட்ட கேட்குறாரு, ஒரு கல் நான் கீழே போடட்டான், இறக்கட்டான். அப்போ குரு சொல்றாரு, சரி பரவாயில்ல, இறக்கிக்கணும். அப்போ ஒரு கல் இறக்கிட்டு 4 கல்லோட போறான். கொஞ்ச தூரம் திரும்பி ஏறி போயிட்டே இருக்காங்க. அப்படியே ஏறி போயிட்டு இருக்கும்போது இன்னும் அவருக்கு தோணுது, இன்னொரு கல்லை இறக்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுது. அப்போ அவர் திருப்பி கேட்கிறாரு, இன்னொரு கல்லை நான் இறக்கட்டமா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்றாங்க. உடனே குரு சொல்றாரு, சரி இறக்கிக்கோ. அப்படியே அந்த 3 கல் எடுத்துட்டு போனாங்க. திருப்பி போக 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 அந்த 3 கல்லு கூட அவருக்கு வெயிட்டா தெரியும். திருப்பி அவரு குரு கிட்ட கேட்டு அந்த 3வது கல் அதையும் இறக்குறாரு. அப்போ அவர் கையில இருக்கிறது 2 கல் தான் இருக்கு. ஆனா அந்த ஏறி 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 அவருக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால அந்த அவராலவே நடக்க முடியல. அப்ப அந்த 2 கல்ல ஒரு கல் இன்னொரு கல் இறக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு கல்லும் இறக்குறாரு. ஒரே ஒரு கல்லுக்கு தூக்கிட்டு போறாரு. ரொம்ப உச்சியில சேர போறாரு. அந்த டைம்ல ஒரு பொண்ணு, இந்த ஒரு கல்லையும் இறக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கல்லையும் கேட்டுட்டு இறக்கிக்கணும். மேலே போறாரு. மேலே போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை, இதுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த குருமராஜ் ஆண்டவனை பார்க்க முடியும், மேலே ஏறணும்னு சொன்னாரு, மேலே ஏறிட்டேன் நான், ஏன் ஆண்டவனை பார்க்க முடியல அப்படின்னு. அப்போ அவர் திருப்பி கேட்கிறாரு, மேலே ஏறிட்டேனே, நீங்க சொன்னீங்க மேலே ஏறினா பார்க்க முடியும். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், 5 கல் இந்த பையில எடுத்துட்டு போய் மேலே போனாதான் பார்க்க முடியும்னு சொன்னேன். என்னால முடியல, என்னால இறக்க முடியும். அந்த 5 கல் என்ன? காம குரோத லோப மோக அகங்காரங்கள். அந்த உனக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு குணம். அப்ப அந்த பிசாசு குணத்துல வந்து நீ அந்த 5ஐயும் நீ வந்து தியாகம் பண்ணணும். அதை தியாகம் பண்ணாதான் ஆண்டவனை பார்க்க முடியும். அதை வச்சாரு. அப்புறம் இன்னொரு சின்ன கதை. அது என்னன்னு சொன்னா, ஒருத்தர் வந்து எப்பவுமே எல்லா வருஷமும் வந்து குருமராஜுடைய தரிசனத்துக்கு போவாரு, குரு பூஜை. அப்போ ஒரு வருஷம் அவரால் போக முடியும். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பையனை கூப்பிட்டு சொல்றாரு, என்னால் போக முடியல, எனக்கு ஒண்ணே ஒன்று பண்ணு, இந்த தரிசனத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்ற 500 ரூபாய் கொடுக்குறாங்க. 500 ரூபாவை குருமராஜ் பாதத்துல போட்டு நீ போய் தரிசனம் பண்ண. சரி நீங்க போனா குருமராஜுடைய தரிசனம் எடுத்துட்டு அவங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த 500 ரூபாவை போட்டு 500 ரூபாவை போட்டுட்டு வரான். அங்க போட்டு முடிச்சு அங்க வந்து கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறாங்க. இந்த பிரசாதத்தை எடுத்துட்டு வரும். அப்போ யோசிக்கிறான், பார்க்குறான் அந்த பிரசாதம், பார்க்குறான் ரொம்ப தூரம் அங்கேருந்து வீட்டுக்கு வரணும். பிரசாதம் எடுத்து இந்த பிரசாதம் எடுத்துட்டு போகணுமா, அவ்வளோ தூரம் வீட்டுக்கு வரைக்கும் கொண்டு போகணுமா, அவனுக்கு அந்த பிரசாதம் ரொம்ப ஒரு மாதிரி கொண்டு போகிறது கஷ்டமா நினச்சிட்டே வரான். 500 ரூபாய் கொடுத்தோம், 100 பிரசாதம் தான் கிடைச்சிருந்தேன். அப்பாவுக்கு என்ன பைத்தியமா, 500 ரூபாய் போய் பாதத்தில் போட சொல்றாரு. மனசுல நினைக்கிறான். மனசுல நினைச்சுட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு வரான். அவன் மூஞ்சி, அவன் மனசு, அவன் உள்ள இருக்கிறதுனால வெளியில தெரியும். ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட். மனசுல இருக்கிறதுனால முகத்துல தெரியும். அப்போ இப்படி வரும்போது ஒரு விவசாயி, தெரிஞ்சவர் தான் விவசாயி பார்க்குறாரு, என்னப்பா அவன் மூஞ்சிலாம் ரொம்ப சோகமா இருக்கு, ஏன் சோகமா இருக்கு
அப்போ எங்க போயிட்டு வரேன்? அப்போ நான் குருமாரா தரிசனம் போயிட்டு வந்தா நீ சந்தோஷமா இருக்கணும், ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? அப்ப இல்ல அப்பா சொன்னாரு இந்த மாதிரி வந்து போயிட்டு வா, குரு பூஜைக்கு தரிசனம் வாங்கி கிடைச்சிட்டு வா, 500 ரூபாவை போடு அப்படின்னு. 500 ரூபாய் போட்டேன், என்னோட பிரசாதம் தான் கிடைச்சு. இதுதான் உனக்கு பிரச்சனையா? இந்த பிரசாதமா உனக்கு பிரச்சனை? எனக்கு கூட நீ, நான் உனக்கு 9,000 ரூபாய் தரேன். எவ்வளவு தரேன்? 9,000 ரூபாய் தரேன். 9,000 கிடைக்குது, கொடுங்கன்னு கொடுத்துறோம். அப்படியே அந்த பிரசாதத்தை வச்சு பாரு, ஹாப்பியா கொடுத்துறோம். கொடுத்துட்டு 9,000 ரூபாய் வாங்கி ரொம்ப சந்தோஷமா வரான் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா இருக்காரு, அப்படியே இருக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சாயங்கால டைம்ல கேட்குறாங்க அப்பா, என்னப்பா போய் தரிசனத்துக்கு போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்து பிரசாதம் எங்க அப்படின்னு. பிரசாதம் நான் வந்து கொடுத்துட்டேன். யார்கிட்ட கொடுத்தேன்? அப்பா விவசாயி கிட்ட கொடுத்தேன். போய் வாங்கி வாங்க பிரசாதத்தை அப்படின்னு சொல்றாரு. வா, நானும் கூட வரேன். அப்பா அங்கே போனாங்க, அந்த விவசாயி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்பா கொஞ்சம் பக்கத்துல தான். அப்ப அந்த விவசாயி கிட்ட போய் பிரசாதம் முடிஞ்சிச்சு, எங்க இருக்கு பிரசாதம்? அப்பதான் இவன் மனசுல, அப்பதான் அவனுக்கு தோணுது அந்த பிரசாதத்துடைய விலை. நம்ம கொடுத்தது இவ்வளோண்டு பிரசாதம், ஆனா அவர் எவ்வளவு ரூபாய் கொடுத்தாரு? சும்மா கொடுப்பாங்க அது பணம், 9,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அப்ப எவ்வளவு விலை அந்த பிரசாதத்துக்கு? அப்பதான் அவனுக்கு குருமராஜுடைய மகிமை. அப்ப இனி உனக்கு இந்த பிரசாதம், அப்பா சொல்றாரு மகன், அப்ப அவன் ஃபீல் பண்றான், இந்த பிரசாதம் கொஞ்சம் கூட அவன் சாப்பிட கூட இல்லையே. அப்ப அவனுக்கு மனசுல வருது, இந்த பிரசாதம் நம்ம சாப்பிட கூட இல்லையே, இனி உனக்கு இந்த பிரசாதம் கிடைக்கணும்னா அடுத்த குரு பூஜைக்கு தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவனுக்கு அந்த மகிமை தெரிஞ்சு அடுத்த வருஷம் வந்து அவன் குரு பூஜைக்கு போய் அந்த பிரசாதம் வாங்கி குருமராஜுடைய உயர்ந்த பக்தனா மாறணும். அப்போ மாதாஜி சொல்றாங்க, எவ்வளவு மகிமை இருக்கு குருமராஜுக்கு, எவ்வளவு மகிமை. குருமராஜுடைய பிரசாதம் விட்டு குருமராஜ் சம்பந்தப்பட்ட எல்லாமே எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு கதை, சம்ஸ்காரத்தை பத்தி எப்பவுமே சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, ஒரு பையன் இருந்தான், சின்ன பையன் தான். அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான். இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது என்ன பண்ணுவான், ஒரு நாள் வந்து ஒரு பென்சில் திருடிட்டு வருவான். திருடிட்டு வீட்டுக்கு வருவான். அவங்க அம்மா பார்ப்பாங்க, அவங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் வந்து அப்படி அடுத்த நாள் என்ன பண்ணுவான், 2 பென்சில் திருடுவான். அப்புறம் வேற பேனா திருடுவான். இப்படியே அவன் திருடி பெரிய திருடனா மாறிடுவான். ஒரு வாட்டியும் அவங்க அம்மா திருடும் போது எதுவும் சொல்றது கிடையாது. அப்ப இவனும் இதுல வந்து நல்ல வல்லவனா ஆயிடும். இப்படியே ஆகி பெரிய திருட்டுல அவன் போய் அவன் மாட்டிட்டு என்னாச்சு, அவனுக்கு ஒரு தண்டனை மாதிரி கொடுக்குறான். என்ன தண்டனைனா, பெரிய தண்டனை, தூக்கு தண்டனை. அப்புறம் சாவப்பான். அப்ப எப்பவுமே தூக்கு தண்டனைல என்ன ஆகும், கடைசி ஆசை ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த கடைசி ஆசையை வந்து நிறைவேற்றுவாங்க. அப்ப கடைசி ஆசை என்ன? அப்பா அவன் சொல்லுவான், எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ சரிங்க, கடைசி ஆசை தானே சொல்லிட்டு அம்மாவை கூட்டிட்டு அப்பா என்ன பண்ணுவான், போய் அவன் அம்மாவுடைய காதை பிடிச்சி திருகிட்டு சொல்லுவான், நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு பென்சில் திருடி வந்தேன், அப்பவே நீ என்னை கண்டிச்சிருந்தேன்னா நான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்துருப்பாங்க, இன்னைக்கு என் உயிர் போற அளவுக்கு இருக்கு. அப்ப அந்த சம்ஸ்காரத்தை நீ வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன்னா, நான் சின்ன பையன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் என்னுடைய அம்மா, நீ தானே சொல்லி கொடுத்துருக்கணும், நீ கண்டிச்சிருந்தேன்னா நான் பயந்துட்டு உன்னுடைய அடியும் திட்டுக்கும் நான் வந்து பயந்துட்டு அந்த பழக்கத்தையே விட்டுருப்பேன். ஆனா நீ அதை வளர விட்டு நீங்க உயிரே போகும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுதான் அந்த சம்ஸ்காரம். இன்னொரு விஷயம், இப்போ நம்ம வந்து எல்லாருமே வேலைக்கு போறோம், சம்பாதிக்கணும், நம்ம என்ன நினைக்கிறோம், சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடணும், எல்ஐசி பாலிசி போடணும், மெடிக்ளைம் போடணும், அப்படி இப்படி நம்ம நிறைய பிளான் பண்ணணும். ஒரு ஜாஸ்தி பைசா கொஞ்சம் கிடைச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அது போடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா மாதாஜி சொல்றாங்க, என்னைக்காவது நீங்க வந்து நினைக்கிறீங்களா, உங்களுக்கு அப்புறம் ஆர்த்தி யார் எடுப்பான், உங்களுக்கு அப்புறம் ஆர்த்தி யார் எடுப்பான் அந்த வீட்டுல, அதை பத்தி நீங்க நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுதான் அந்த குழந்தைக்கு இருக்கிற லைஃப் கவரேஜ், அதுதான் மெடிக்ளைம், அதுதான் அந்த குழந்தைக்கு இருக்கிற வீடு வேணாம், பணம் வேணாம் சொல்லவே இல்லை. ஆனா அந்த ஆர்த்தி நம்மளுக்கு அப்புறம் நம்ம அதை சொல்லி கொடுக்கலன்னா யார் சொல்லி கொடுப்போம்? மாதாஜி சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். அப்ப மாதாஜி சொல்றாங்க, அந்த சம்ஸ்காரத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா குழந்தைகளோட சச்சங்கத்தை கொண்டு வரணும், தர்பாரை கொண்டு வரணும், மகாத்மாக்களுடைய சங்கமம் இதெல்லாம் கிடைச்சாதான் அவங்களுக்கு குருமராஜுடைய மகிமையை தெரிஞ்ச ஞானத்தை பெற்று அவங்க வாழ்க்கையில வந்து அவங்களே
முடியும். அந்த அம்மா அப்பா போனாலும் அந்த குழந்தைங்க எப்படி வாழ்வாங்க? அதுதான் அந்த சக்தி. இன்னைக்கு நம்ம எல்லாருமே வாழறதுக்கு குருமராஜுடைய சக்தி. இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம், நாளைக்கு என்ன, அடுத்த நிமிஷம் என்ன நம்மளுக்கு தெரியாது. அப்ப அவ்வளவும் அந்த குருமராஜுடைய கிருபையில தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த சம்ஸ்காரத்தை கொண்டு வரக்கூடிய கடமை வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னு மாதாஜி எப்பவுமே சொல்லுவாங்க. அதனால இந்த மாதாஜி சொன்ன எல்லாத்தையும் நம்ம வந்து கடைபிடிக்க முயற்சி பண்ணணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த சத்சங்கத்தை முடித்து கொள்கிறேன். ஸ்ரீ சத்குருவே மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையுடன் சந்திப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.